அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2025 இந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் முடியறதுக்குள்ள இந்த 50 நாட்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகளாலும் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பராசி அப்படின்னா கும்பம் ஒரு கோயிலின் கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கலசம் போல், சரிங்களா? நீங்கள் தன் திறமையால் சாதிக்கக்கூடியவங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கும்பராசிக்கெல்லாம் பலவிதமான பெருமைகள் உண்டு. உழைப்பால் உயரக்கூடியவங்க. தன் மனசில் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அதை அடையிற வரைக்கும் முயற்சி எடுத்துகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி மற்றவங்களை நம்பி அடுத்தவங்கக்கிட்ட வாங்கி தான் உயரணும்னு நினைக்க மாட்டீங்க. அதிர்ஷ்டத்தையும் பெருசாக நம்ப மாட்டீங்க. ஆனால் தன்னுடைய உழைப்பை நம்பி வாழக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்கார். ஆனால் சமீப காலமாக ஒரு 5 வருஷத்துலேருந்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னு கேட்டோம்னா நம்ம கும்பராசிக்காரர் தான். ஏன்னா 7.5 சனி, விரயச்சனி நடந்தது, அப்புறம் பார்த்தோம்னா ஜென்மச்சனி நடந்தது, இப்போ பார்த்தோம்னா குடும்ப சனி நடந்துட்டு இருக்குது. இதுக்கு 10வது குறையா ராகு பகவான் வேறு நம்ம ஜென்மத்திலே வந்து உட்காந்துட்டார். அது இல்லாமல் 7ஆம் இடத்துல கேது வேறு உட்காந்துட்டார். அப்போது ஜென்மத்தில் ராகு என்ன தான் நம்ம உற்சாகமாக போய் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் வேலை இருந்தால் தானே போக முடியும். அப்போது போகிற வேலையில் ஒரு பிரச்சனை இருந்தால் நாம் எப்படி போய் அந்த வேலையை முழுசாக செய்ய முடியும்? இப்படி ஒரு தடுமாற்றம். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த வேலையிலேயே பிரச்சனையாயிருச்சு, நான் வேறு வேலை தேடிட்டு இருக்கிறேன், இருக்கிற வேலையும் பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் கும்பராசிக்காரர் சந்திச்சிட்ருக்கிறீங்க. ஆனால் வேலையும் இருக்குது சிலருக்கு. தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா வேலை எப்படி இப்படின்னு சமாளித்து அது இருக்குது. ஆனால் உடம்பு ஆரோக்கியம் சரியில்லை. என்னவோ வந்து தன்னை மீறி மாதிரி அந்த வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு தடங்கள் வருது. கை கால் வலியோ, நரம்பு சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சார்ந்தது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இப்போ வேலை செய்ய முடியாமல் முடங்கியிருக்கிற சூழ்நிலை உருவாயிருச்சு. கண்டிப்பாக இதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்படி இதெல்லாமே ஓரளவுக்கு தசா புத்தி ரொம்ப பலமாக இருந்து ஸ்ட்ராங் ஆயிருதுன்னு வச்சிங்களேன். நம்ம சனி பகவான் கம்முன்னு இருப்பாரா? 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. இவர் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துட்டார் இல்லையா? 7ஆம் இடத்துல வேறு கேது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணியிருப்பார்? கண்டிப்பாக குடும்பத்தில் சிக்கலை உருவாக்கி வச்சுருப்பார். இந்த குடும்ப சிக்கல் எப்படி இருக்கும்னா, இது உங்களாலெல்லாம் வராது, சரிங்களா? ஆனால் நமக்கு 3வது மனுஷனால தான் இடைஞ்சல் வந்திருக்கு. அந்த 3வது மனிதன் எப்படி இருக்கும்? நம்ம யார் அதிகமாக நம்பி ஒரு நம்பிக்கை வச்சோமோ அவங்களாலேயே நம்மளுடைய குடும்பத்தில் கலகங்களை உருவாக்கி இன்றைக்கி குடும்பம் பிரிஞ்சு போகணும், இல்லையா ஆளுக்கு ஒரு பக்கம் சங்கடத்தில் இருக்குன்னு, இல்லையா ஒரே வீட்டில் இருந்துட்டாலும் என்னவோ இருக்கிற மாதிரி இருக்கிறோம், வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சிலருக்கு கொடுத்துருக்கும், சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தசா புத்தி பலமாக இருந்து இந்த போராட்டத்திலேருந்து தப்பிச்சுட்டு வந்துருக்கோம். தசா புத்தியும் கொஞ்சம் பலவீனமாக இருந்திருந்ததுன்னா நிச்சயமாக, அதாவது பெரும் நெருக்கடிகளை சமாளித்து முடியலைங்கிற அளவுக்கு அப்படியே ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் கும்பராசி அன்பர்கள் சமாளிச்சிட்ருக்குறாங்க. இருந்தாலும் நாம் கௌரவத்துக்கு பேர் போனவங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வெளியில் காட்டிக்கூடாதுங்கிறது நம்மளுடைய நோக்கம். ஆனால் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இப்படியே இருந்து எத்தனை நாளைக்கு தான் சமாளிக்கிறது? இன்றைக்கி நாளைக்கு சரியாயிரும்னு பார்த்தோம்னா நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிச்சிட்ருக்குது. இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் சமாளிக்க முடியுமாங்கிற ஒரு பயம் உருவாகக்கூடிய நிலையில் தான் இந்த 50 நாளில் நம்ம ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு குரு பகவான் கரெக்டாக இந்த 7.5 சனி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதிசார பயிற்சியில், அதாவது 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்குள்ள குரு வந்து உட்காந்துட்டார். 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல, சரிங்களா? ஆமாங்க, 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நமக்கு என்னங்க நல்லது? இல்லைங்க. 6ஆம் இடத்துல உச்ச பலம் பெறும்போது சில கடன் பிரச்சனைகள், சில சிக்கல்கள் இருந்தாலும், எதிரிகளுடைய தாக்கத்தால் நம்ம பாதிக்கப்பட்டு இருந்தாலும், அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியிலையும் நமக்கு சில சிக்கல்களை இருந்திருந்தாலும், உச்ச குரு பலம் பெற்ற சனி பகவானை
சரிங்களா? உங்கள் ஜென்மாதிபதி விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியை, குடும்ப சனியை கண்டிப்பாக குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். சரிங்களா? அப்போ அந்த சனி பகவான் அந்த இடத்துல அரஸ்டா? சரிங்களா? அப்போ சனி பார்க்குற குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் சிறப்பா? அப்போ குடும்பம், தனம், செல்வாக்கு, உங்களுடைய பேச்சு மாதிரி நீங்கள் பேச முடியல. எங்கே போனாலும் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருந்தது ஆச்சுங்களா? வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக நாம்ளும் எங்கேயும் போகிறதில்ல, போனாலும் அந்த வேலை ஒன்றும் சரியாகிறது இல்லை. நம்மளை கூப்பிட்டவங்க கூட அதாவது என்னவோ கண்டு காணாமல் போகிற அளவுக்குள்ள இருந்தது பார்த்திங்களா? அது எல்லாம் மாற்றமாயிரும், சரியாயிரும். கண்டிப்பாக இது நடக்கும். அதே மாதிரி அதாவது பெண்கள் கும்பராசியாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் அப்படியே கசக்கி பிணைஞ்சு என்ன செய்கிறதுனே தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கிறீங்க. புரியுங்களா? இது என்றைக்கு தான் நமக்கு தீரும்? நம்ம என்றைக்கு வாழ்க்கைப்பட்டோமோ அன்னையிலிருந்து போராட்டம், பிரச்சனை, என்ன நிம்மதி இல்லையே, கசப்புகளான வாழ்க்கை, இன்றைக்கி குழந்தைங்களுக்காக வாழ்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எல்லாம் நல்லா அமைஞ்சாலும் பெரியவங்களால பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருக்குது. நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நாம்ளும் உழைக்கிறோம், நாம்ளும் கஷ்டப்படுறோம், எல்லா குடும்பத்துக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம், நம்ம தேவைக்குன்னு என்ன ஆசைப்பட்டு வாழ்ந்துட்டோம், இப்படிலாம் நினச்சி மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்கள், அதாவது எவ்வளோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களோ, எவ்வளோ ஒரு மன வழியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரும்பாங்க. புரியுங்களா? கஷ்டப்படுறவங்களுக்கு பலன் இறைவன் கொடுப்பாரு. இறைவன் கொடுக்குறாருங்கன்னா என்ன? கண்டிப்பாக உழைப்புக்கு தகுந்த பலன் வரும் இல்லையா? அப்போது இந்த மாதிரி இந்த குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கும்போது சனி பகவான் நிச்சயமாக அதாவது ஒரு யோகத்தை கொடுப்பார். சரிங்களா? கஷ்டங்களை கொடுத்த சனி பகவான் நல்லது கொடுப்பார். இருந்தாலும் அடுத்தவங்களை நீங்கள் நம்பக்கூடாது. 7 சனிங்கிறது உண்மை தானே? அப்போது அடுத்தவங்களை நம்புறது, அன்பால் ஒருத்தர் வருவார், பாசத்தால் வருவாங்க, ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது, வேலையில் அடுத்தவங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறது, இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். எல்லாத்தோட வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நிதானம். சரிங்களா? ஏற்கனவே சில பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. இப்போவும் நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக போகணும், பொறுமையாக வரணும், அவசரப்படக்கூடாது, வார்த்தைகளை விடக்கூடாது. என்ன பேசினாலும் மனசில் அமைக்க வச்சுக்கணும். சரிங்களா? கோவப்படி ஒரு வார்த்தை நீங்கள் அவங்க 10 வார்த்தை பேசுவாங்க அடுத்தவங்க ஆச்சுங்களா? நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா அந்த 10 மறந்துடுவாங்க, நீங்கள் சொல்கிறதான் பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசி பழையெல்லாம் உங்கள் மேலே வரும். கடைசி கெட்ட பேர் நாம் தான் வாங்குவோம். அதனால் பேச்சு கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்புகளை வச்சுக்கவே கூடாது. யாரை நம்பினாலும் நமக்கு ஏமாற்றங்கள் வரும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை வைக்கணும். அதே நேரத்தில் நாம் கண்காணிப்பில் இருக்கணும். சரிங்களா? இது இந்த மாதிரி இருக்கணும். ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நல்லா இருக்கணும். சரிங்களா? அடுத்து சனிக்கிழமை குடிச்சிட்டு வாங்க, சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமைனா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. இதெல்லாம் உங்களுக்கு அற்புதம். 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்களா? கணவன் மனைவிக்குள்ளே திருமணம் ஆகாதவங்க கொஞ்சம் நல்லா பார்த்து பொறுமையாக பார்த்து பண்ணணும். திருமணம் ஆகி பிரச்சனைகள் இருக்கிறவங்க விட்டு கொடுத்து போகணும். கோர்ட்டு வழக்கிலிருந்து தப்பிக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சில வாய்ப்புகள் ஏற்படும், நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். சரிங்களா? இதுதான் கோட்சார பலனில் சொன்னாலும், ஆனால் ஜனனக ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா சந்திரனுங்கிறது அதாவது மதி, விதிங்கிறது என்னங்க? லக்னம். அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் தெரியும். அந்த ஜாதகத்தை வச்சு தான் ஒவ்வொரு பாவகம், 2ஆம் இடம், 5ஆம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், இப்படி ஒவ்வொரு பாவங்கள் இருக்குது. அது எவ்வளோ யோகம் பெற்ற ஜாதகம், எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமிக்க ஜாதகம், எந்த தசாபுத்தி நடக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? நம்ம எந்த சாமியை கும்பிடணும், எந்த திசை வீடு கட்டணும், இதெல்லாமே நம்ம பிரைவேட் ஜாதகத்தில் பார்த்து அதன் பிரகாரம் கரெக்டாக அமைச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நன்மைகள் உண்டாகும். சிலர் எதுவுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டு போயிட்டுருப்பாங்க ஆச்சுங்களா? அது நேர காலம் மாறும்போது தான் அவங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும், அவங்களுக்கு அப்போ தோணும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும் விரும்பினீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதகத்தை முழுமையான பலன்களை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும்ங்கிற ஒரு மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.